கிருஷ்ணா. இன்னைக்கு அத்தியாயம் 10 பூர்ணத்தின் வைபவம் 1வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாகோ ஸ்ருணு மே பரமம் வச்சக யத்தேஹம் பிரியமானய வஸ்யாமி ஹித காம்யயா. பகவான் என்னும் சொல்லுதான் பராசர முனிவரால இதே போல விளக்கப்பட்டிருக்கு. வலிமை, புகழ், செல்வம், அறிவு, அழகு, துறவு ஆகிய வைபவங்களை பூர்ணமாக பெற்றவர் பகவான் அல்லது புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள்னு அழைக்கப்படுறாங்க ஸ்ரீகிருஷ்ணர். இந்த பூலோகத்துல இருந்தபோது கிருஷ்ணர் இந்த 6 வைபவங்களையும் பூர்ணமாக வெளிக்காட்டினார். அதனாலதான் பராசர முனிவரை போல மாபெரும் முனிவர்கள் கிருஷ்ணரை புருஷோத்திரமான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டனர். இப்ப தனது வைபவங்கள் மற்றும் செயல்களை பற்றி மேல ரகசியமான ஞானத்தை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். 7வது அத்தியாயத்துல தொடங்கி தன்னுடைய பல்வேறு சக்திகளையும் அது எப்படி இயங்குகிறது என்பதையும் இறைவன் ஏற்கனவே விளக்கியிருக்கிறார். தற்போது இந்த அத்தியாயத்துல அவர் தன்னுடைய விசேஷமான வைபவங்களை பற்றி அர்ஜுனனுக்கு விளக்க இருக்கிறார். முந்தைய அத்தியாயத்துல தன்னுடைய பல்வேறு சக்திகளை பற்றி தெளிவாக விளக்கியதன் மூலமா பகவான் உறுதியான பக்தியை நிலைநிறுத்துகிறார். இந்த அத்தியாயத்துல தன்னுடைய தோற்றங்களை பற்றியும் பல்வேறு வைபவங்களை பற்றியும் அவர் அர்ஜுனனிடம் மீண்டும் இதே போல சொல்றாங்க. எவ்வளவுக்கு அதிகமாக ஒருவர் முழுமுதற் கடவுளை பற்றி கேட்கிறாரோ அல்லது அந்த அளவிற்கு அவர் பக்தி தொண்டில் நிலை பெறுகிறாரோ, ஒருவர் பக்தர்களின் சங்கத்தில் எப்போதும் இறைவனை பற்றி கேட்கணும். இது அவரது பக்தி தொண்டை சிறப்படைய செய்யும். பக்தி சமூகத்தினிடையே நடைபெறும் இதே போல உரையாடல்கள் கிருஷ்ண உணர்வில் உண்மையான ஆர்வம் உள்ளவர்களின் மத்தியில மட்டும்தான் சாத்தியமாகும். மற்றவங்க இதே போல உரையாடல்கள்ல பங்கு பெற முடியாது. அர்ஜுனனுக்கு தனக்கு ரொம்பவும் பிரியமானவர் என்பதனால அவருடைய நன்மைக்காக இதே போல உரையாடல்கள் நடக்குது என்பதை பகவான் தெளிவாக இந்த ஸ்லோகத்துல குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப 2வது ஸ்லோகம். நாமே வித்து சுரகணா பிரபவம் ந மகர்த்தசய அகம் ஆதிர்ஹிதே தேவனாம் மகர்ஷீனாம் சா சர்வசக. பிரம்ம சம்ஹிதையில சொன்னப்பட்டபடி பகவான் கிருஷ்ணர் தான் ஆதி புருஷர். அவரை விட சிறந்தவர் இங்க யாருமே இல்லை. அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம், மேலும் எல்லா தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காரணம் தானே என்று பகவான் இங்க குறிப்பிடுகிறார். தேவர்களுக்கும் மகா ரிஷிகளுக்கும் கூட கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. அவரது கிருஷ்ணரது திருநாமம் அல்லது வியக்தித்துவத்தை கூட புரிந்து கொள்ளவே முடியாது. இப்படி இருக்கையில இந்த சிறு உலகை சேர்ந்த பெயரளவு அறிஞர்கள் நிலை என்னவா இருக்குன்னு கேள்வியும் எழலாம். முழுமுதற் கடவுள் ஒரு சாதாரண மனிதனை போல இந்த உலகத்திற்கு அசாதாரணமான அற்புத செயல்களை செய்வது ஏன் என்பதை யாராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது. அதனாலதான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான தகுதி ஏற்றறிவு இல்லை என்பதை தெரிஞ்சுக்கணும். தங்களது மன அனுமானத்தின் மூலமா கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயன்ற தேவர்களும் மகாரிஷிகளும் கூட அதில் தோல்விதான் அடைஞ்சாங்க. முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள சிறந்த தேவர்களாலும் முடியாது என்று ஸ்ரீமத் பாகவதத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தங்களது பக்குவமற்ற புலன்களின் எல்லை வரை கற்பனை செய்யலாம். ஆனா கடவுள் அர்வமானவர் என்றோ ஜட இயற்கையின் 3 குணங்களால தோற்றுவிக்கப்படாத ஏதோ ஒன்றோன்னு உண்மைக்கு புறம்பான முடிவிற்கு தான் வர முடியும். அல்லது மனதில் எதையாவது கற்பனை செய்து கொள்ளலாம். ஆனா அதே போல முட்டாள்தனமான கற்பனைகளால கிருஷ்ணரை புரிந்து கொள்வது சாத்தியமோ இல்லை. பூர்ண உண்மைய தெரிஞ்சுக்கிற விரும்புறவங்க முழுமுதற் கடவுளான நான் இதோ இருக்கிறேன், நானே பரமன் என்று இங்கு பகவான் மறைமுகமாக சொல்கிறார். இதனை அவங்க தெரிஞ்சுக்கணும். சிந்தனைக்கு எட்டாத இறைவன் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் கூட ஒருவரால புரிந்து கொள்ள முடியாம இருந்தாலும் கூட அவர் இருப்பது உண்மைதான். முழு ஆனந்தம் மற்றும் பூர்ண அறிவுடன் நித்தியமாக விளங்கும் கிருஷ்ணரை பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்துல
அவரது உரைகளை படிக்கிறது மூலமா நம்ம உண்மையா புரிந்து கொள்ள முடியும். கடவுள் என்பவர் நம்மை ஆளும் ஒரு சக்தி அல்லது அருவமான பிரம்மன் முதலிய கருத்துக்களை இறைவனின் தாழ்ந்த சக்தியால இருப்பவர்களும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் திவ்யமான தளத்துல நிலை பெறாதவரை பரமபுருஷ பகவானை தெரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரை அவருடைய உண்மையான நிலையில பெரும்பாலான மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்கிறதுனால அதே போல கற்பனையாளர்களையும் காப்பதற்காக தனது காரணமில்லாத கருணையினால அவர் கீழே இறங்கி வருகிறார். இருந்தும் பரமபுருஷனின் அசாதாரணமான செயல்களுக்கு மத்தியிலும் ஜட சக்தியினால களங்கமடைந்துள்ள கற்பனையாளர்கள் அருவ பிரம்மனையே பரமனாக எண்ணுறாங்க. பரமபுருஷரிடம் முழுமையாக சரணடைந்த பக்தர்கள் மட்டும்தான் அந்த பரமபுருஷ பகவானின் கருணையால கிருஷ்ணரே பரமன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பகவானின் பக்தர்கள் கடவுள் அருவ பிரம்மனாவர் என்னும் கருத்தினை கண்டு கொள்றதே இல்லை. அவரது நம்பிக்கையும் பக்தியும் பரமபுருஷரிடம் சரணடையும் நிலைக்கு அவர்களை உடனடியாக கொண்டு வருது. மேலும் கிருஷ்ணரின் காரணமில்லாத கருணையால அவங்களுக்கு கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். வேறு யாராலும் அவர் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனாலதான் ஆத்மா என்றால் என்ன என்பதையும் பரமன் யார் என்பதையும் பெரும் முனிவர்களும் ஒப்புக்கொள்றாங்க. பரமன் என்று அறியப்படும் அவரே நமது வழிபாட்டிற்கு உரியவரும் ஆவார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.